அவரோடு நான் சேர்ந்து உங்களோடு இந்த தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் நான் ஒரு 2 மாசம் முன்னால ஏதோ திடீர் சும்மா அந்த ஆக்சிடென்டால அந்த வசனத்தை வாசித்து எனக்கு ரொம்ப அந்த 5லேருந்து 7 என் மனதை ரொம்ப கவர்ந்து அதை பற்றி நான் ரொம்ப யோசித்து அதை பற்றியே படித்து அதை பற்றியே தியானித்து அதில் ரொம்ப ஆசீர்வாதம் பெற்றேன். இந்த லோன்லிண்டா ப்ரேயர் குரூப்பும் என்னை ஒரு நாள் பேச சொன்னாங்க. இதில் நான் பேசினேன். அதே தான் இன்னைக்கு தமிழில் பேசுவேன். நான் தமிழில் நம்மகிட்ட பேசும்போது வித்தியாசமாக பேச முடியும். இந்த வசனத்துல இந்த 5லேருந்து 7 மேற்தாக்க நல்லா அருமையா வாசித்தாங்க. அதுல 5 பாகம் இருக்கு. அந்த 2 வசனத்துல 3 வசனம் தான். ஆனா அதுல 5 பாகம், 5 தாட்ஸ், 5 தாட்ஸ் அதுல வருது. ஓகே, முதலாவது அதாவது அந்த 2வது அந்த 5வது வசனம், உண்மையிலே பலன் கொள்கிறவர்கள், அதுதான் முதல் தாட். தேவனிலே பலன் கொள்கிறவருடைய முதல் தாட். 2வது, அவர்கள் என்ன செய்யறாங்க, தங்கள் வழிகளை கொண்டிருக்கிறவங்க பாக்கியவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல தே கோ ஆன, அவன் சொல்றான் என்ன, நான் தமிழ்ல அதை திருத்தினேன். அதாவது ஒரு தே கோ த்ரூ யாத்திரை, பில்கிரிமேஜ். இங்கிலீஷ்ல அது பில்கிரிமேஜ் பண்றாங்க. தேவன் என்ன செய்யறாங்க, தேவன் பலன் அடைந்து ஒரு பில்கிரிமேஜ் போறாங்களாம். வாழ்க்கையை அவங்க பில்கிரிமேஜா நினைக்கிறாங்க. ஓகே, அந்த பில்கிரிமேஜ்ல போகும்போது மூணாவது என்னது, அவர்கள் போறாங்க. அந்த அழுகையின் அந்த போகிற நேரத்துல அழுகையின் பள்ளத்தாக்கு, அதாவது வேலி ஆஃப் பாக்கான்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. வேலி ஆஃப் பாக்கான்னா அது அழுகை, ஒரு இருண்ட ஒரு வேலியம். அந்த வேலி போவாங்களாம். இருந்தாலும் அப்படி போனாலும் அந்த வேலி என்ன செய்யறாங்களாம், நீரூட்டாக்கிடுறாங்களாம். அதை நீரூட்டாக்கி விட்டு அதுல என்ன செய்யறாங்களாம், நீரூற்று சின்ன நீரூற்று கிடையாது, அது பெரிய நீரூற்றா எனக்கு குளமா மாறிடுது. அது போட்டிருக்குல்ல, மழையும் குளங்களும் நிரப்புன்னு போட்டு. அதுக்கப்புறம் என்னதான், அவர் என்ன செய்யறாங்க, பலத்தின் மேல் பலம் அடைந்து, அதுக்கப்புறம் என்ன, அதான் 4வது தாட்டு, பலத்தின் மேல் பலம் அடைகிறது. அதுக்கப்புறம் கடைசி என்னது, தேவ சன்னிதானத்திலே நிற்பாங்க. இது நான் இதை நினைக்கும் போதுதான் நம்முடைய ஹியூமன் லைஃப் ஜேர்னி, நம்முடைய லைஃப் ஜேர்னியே இந்த 2-3 வசனத்துல இருக்கு. எந்த திங்கிங் படி, அதாவது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் தினமும் காலையில எழும்பி ஆண்டவரே நம்முடைய பலத்தை என்ன செய்யணும், அவருடைய பலத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்றோம். இந்த வாழ்க்கையில பல அனுபவங்கள் வருது. we go through many different experiences. ராணிகா சொன்ன, எனக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் சில வார்த்தை பேசுனேன், அதனால இங்கிலீஷ்ல நான் சில வார்த்தை பேசினேன். ஸோ என்ன, we go through different experience. We start the day with God's strength. கடவுளுடைய பலத்தால் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் அப்புறம் நாட்கள் வாழ்க்கை அந்த வேறு. ஓகே, என்னமான கஷ்டங்கள்லாம் வருதுன்னா, பல கஷ்டங்கள் என்ன செய்யுது, அதுதான் பாக்கா, அதான் வேலையை பாக்கா. முதல்ல we got the strength. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், நான் ஒரு பிரயாணம், யாத்திரையை நான் செய்கிறேன், நான் ஒரு ஜேர்னி, ஒரு பில்கிரிமேஜை நான் எடுக்கிறேன்னு சொல்ற அந்த ஆட்டிடியூடு நம்ம இருந்தோம்னா வித்தியாசமான திங்கிங் வரும். இல்லை இது என்னால போல ஒரு நாள் அப்படின்னு நினைச்சேன்னா தென் இது வேற இருக்கு. இவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஜனங்களை என்ன செய்யறாங்களாம், யாத்திரை நான் செய்கிறேன்னு சிந்தம். நம்ம நாட்டுல எவ்வளவு பேர் யாத்திரை போறாங்க, யாத்திரைக்கு அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு கோயிலையும் தேடி யாத்திரைகள் நம்ம நாட்டுல எவ்வளோ யாத்திரைகள் இருக்கு. நான் பனாரஸுக்கு 3 தடவை போயிருக்கேன். அங்க பனாரஸ் போனா அங்க ஜனங்க, இந்தியாவில் உள்ள எல்லா பகுதிகளும் மக்களும் என்ன செய்யறாங்க, யாத்திரையில அங்க பெரிய அந்த கங்கை நதியில குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு அங்க செத்து போனவங்களெல்லாம் எரிக்கிறாங்க. அதாவது யாத்திரைன்னு ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ நம்ம தினமும் காலையில நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு இன்னைக்கு என்ன பர்பஸ், ஒரு பர்பஸோட வர்றோம். வாழும்போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமான ஒரு நோக்கத்துல இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யுது, பள்ளத்தாக்க பார்க்கும். நம்ம ஜேர்னியில என்னது, இந்த யாத்திரையில நான் பள்ளத்தாக்குகள் வருகிறோம். when we are journeying we go through hills and valleys. நிறைய தடவை நம்ம எல்லாரும் ஹில் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்ல அனுபவங்கள், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள், அது இதெல்லாம் யோசிக்கிறோம், நல்லா இருக்கு. அநேக சமையல என்னது, நமக்கு வேலி எக்ஸ்பீரியன்ஸும் வருது. அதுதான் இந்த பாயிண்ட் என்னது, அந்த இது யாத்திரை, அந்த அதாவது அந்த வேலி ஆஃப் சாரோ அதுல போகும்போது எப்படி நாம் அதை
சரி, என்ன மாதிரி வியாதிகள்லாம் வருது? சிக்னஸ் வருது. என்னென்ன அந்த வேலியா பார்க்கல என்னெல்லாம் அந்த அந்த இருளான அந்த வேலியில என்ன அனுபவங்கள் வருது? பல பல அனுபவங்கள், கஷ்டமான அனுபவங்கள். அதுகளெல்லாம் உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையான அனுபவங்களும், கஷ்டமான அனுபவங்களும் இருக்கு. நீங்க அத யோசிச்சு பாருங்க. அதுதான் வேல்யூ. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமயத்துல எப்போதும் நாமளும் என்ன செய்யணும்? வேலையில இருக்கோம். அதுல இந்த இந்த டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சிக்னஸ், கேன்சர், மரணம், இழப்புகள் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் வருது. அந்த வாக்கால. ஆனா, தேவனுடைய பலன் உள்ள அவருடைய பிள்ளைகள் அந்த கஷ்டத்திலேயே இருந்து அமிழ்ந்து போக மாட்டார்கள். அதுலதான் இதுல இந்த வசனத்துடைய மகத்துவமான தூது அதுதான். தேவனை நம்புற பிள்ளைகள் என்ன வேலை என்ன போனாலும் என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க அதால ஓவர் கம் பண்ண மாட்டாங்க. அதை ஓவர் கம் பண்ணுவாங்கன்றதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. அவங்க என்ன செய்வாங்களாம்? அதை எப்படி அந்த கஷ்டமான அனுபவங்களை எப்படி பாசிட்டிவா, எப்படி ஒரு சந்தோஷமான அனுபவம் மாத்தணும் அப்படின்னு யோசிக்கிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ பேரு இந்த மாதிரி அனுபவங்களை பெற்றிருக்கோம். அதுல உட்காந்து அழுது அழுது ஜெபம் பண்றதை விட ஜெபம் பண்றது அது முக்கியம் தான். ஆனா அதே சமயத்துல ஓகே இப்படி வந்துட்டானே இதை நான் எப்படி அதை மாத்தலாம் என்றது அந்த ஒரு அந்த இது வேணும். அதையால் அதுல 2 காரியம் நமக்கு எப்படி நாம் அதை இந்த கஷ்டங்கள் வரும்போது எப்படி நாம் அவைகளை செய்யலாம்னு சொன்னா, ஒண்ணு வந்து ரைட் ஆட்டிடியூட். நமக்கு என்ன செய்யணுமா? சரியான ஆட்டிடியூட் இருக்கணும். அதாவது மனப்பான்மை. அதாவது மனப்பான்மை எப்படிப்பட்ட மனப்பான்மை அந்த கஷ்டங்கள் நமக்கு வரும்போது எப்படிப்பட்ட மனப்பான்மை நமக்கு தேவை என்பதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. எனக்கு இந்த கஷ்டம், ஐயோ இந்த கஷ்டம் வந்துட்டேன் ஆண்டவரே, நான் நான் இந்த கஷ்டம் வந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர், நான் உம்முடைய பலத்தினாலே நான் இதை மேற்கொள்ளுவேன் என்கிற அந்த மனப்பான்மை நமக்கு வேண்டியதுன்னு சொல்றாரு. அதுதான் இந்த பாயிண்ட். அதாவது அந்த மனப்பான்மை, அதாவது மத்தேயு 9:23 என்ன சொல்றாரு? இல்ல மத்தேயுல லூக்கா 9:23 ஏசாமி அந்த ஒரு தகப்பன் வந்து இந்த மகன் நிறைய ப்ராப்ளத்துல இருக்கு, என் மகனை சுகப்படுத்த சுவாமின்னு சொல்லும்போது ஏசாமி சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்ப அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே எனக்கு விசுவாசிக்கணும், என் அவநம்பிக்கை என்னை நீக்கும், நான் விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்கு அவநம்பிக்கை இருக்கு, அதை நீக்குன்னு சொல்றான். சோ முக்கியமா இந்த ரைட் ஆட்டிடியூட் வர்றதுக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன? விசுவாசம். கடவுள் மேல விசுவாசிக்கணும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்துல நம்மளே எடுத்துக்கிட்டு நம்மளே என்ன செய்யறோம்? அதை சால்வ் பண்ண பாக்குறோம். அது இல்லாம கடவுளத்தை விசுவாசிக்கும் போது அவர்கிட்ட என்ன கம்ப்ளீட்டா விட்டுறணும். ஆண்டவரே இந்த இதை உம்முடைய கையிலே நான் கொடுத்து விட்டேன் என்கிற அந்த ஒரு மனசு வேணும்னு சொன்ன. நம்பிக்கை அப்ப ஏசாமி சொல்றாரு, விசுவாசிக்கும் எல்லாம் கூடும், நம்பிக்கை இருந்தால் எதையும் செய்யலாம் என்று சொல்றாரு. ஓகே, அந்த ரைட் ஆட்டிடியூட் இருக்கணும். அடுத்தது உறுதி. அதாவது உறுதின்னு சொல்லும்போது இங்கிலீஷ்ல என்னது, நான் அதை ஆக்சுவலி டிரான்ஸ்லேட் பண்ணேன். அது டிட்டர்மினேஷன். நான் கண்டிப்பா இந்த இதை ஓவர் கம் பண்ண போறேன். என்ன வந்தாலும் இந்த கேன்சரா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி எனக்கு பிரமிளா சொல்வா, என்கிட்ட சொல்லு, செல்வி நான் என் உயிர் இருக்க வரைக்கும் அந்த கேன்சரை ஃபைட் பண்ணுவேன், என் கடைசி பிரெத் வரைக்கும் அந்த கேன்சரை ஃபைட் பண்ணுவேன். அவ இறந்து போனா, ஆனா என்கிட்ட சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் இந்த கேன்சர் வந்திருக்கு, நான் ஐ வில் ஃபைட் இட் டில் மை லாஸ்ட் பிரெத் செல்வி அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்ப நான் சொல்லும்போது நான் அழுதேன் அது சொல்றதை கேட்கும்போது. அவ்வளவு, அதாவது அந்த கஷ்டத்திலும் அந்த வியாதியிலும் படுத்து ஒரு வேலை இல்லாம அப்படி இருக்கும்போது சொல்றா, நான் ஐம் கோயிங் டு ஃபைட் திஸ். அப்படிப்பட்ட ஒரு டிட்டர்மினேஷன் நமக்கு தேவை. அந்த அந்த டிட்டர்மினேஷன் எப்படி நமக்கு வரும்? ஓகே, இந்த டிட்டர்மினேஷன் வர்றதுக்கு நம்ம கடவுளுடைய விசுவாசம் முழுவதும் இருக்கணும் இல்லையா? அல்லாட்டா நம்ம டிட்டர்மினேஷன் இருக்கவே முடியாது. நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? மேரத்தான். ஏன்னா நான் சாணியண்ணன் என்னோட நாங்கெல்லாம் மேரத்தான் ஓடி இருக்கோம். சாணியண்ணன் நாங்கள் போயிருக்கோம். நான் இந்த மேல கூட எல்லை மேரத்தான் ஓடினேன். மேரத்தான் ஓடுறவங்களுக்கு என்ன தெரியுமா? டிட்டர்மினேஷன் இல்லாட்ட ஓடவே முடியாது. 26 மைல் 26.2 மைல் ஓடணும். ஓகே, காலை 7 மணிக்கு ஆரம்பிக்க அந்த அது ஏறினோடனே அந்த அதுல ஸ்டார்ட் பண்ண பிறகு என்ன பின்னால பார்க்காம என்ன ஓடு ஓடு ஓடு, நட நட ஓடு ஓடு, அந்த டிட்டர்மினேஷன் தேவை. அந்த டிட்டர்மினேஷன் இல்லாட்டா அதை முடிக்க முடியாது. அதே மாதிரி நம்முடைய கஷ்டமான வேலி, அதாவது
பள்ளத்தாக்கமான அனுபவங்கள் இருக்கும்போது அதை என்ன செய்யணும், அதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆவேன். அதை வெற்றியோட நான் நிற்க முடியும். அந்த டிட்டர்மினேஷன், அந்த மேரத்தான் ரன்னர் மாதிரி எனக்கு ஒரு டிட்டர்மினேஷன் தேவை. நான் இந்த ரன் போகும்போது எனக்கு ஒரு 16வது மைல்ல எனக்கு ஓட முடியல. எனக்கு ஓடின கால் இந்த முட்டு லெஃப்ட் லெக் நீ ஒரு மாதிரி ஆண்டவரே 16 தானே ஓடியிருக்கேன், எனக்கு இன்னும் ஓடணுமே, எனக்கு தெரியலையே, நான் நான் ஸ்டாப் பண்ண முடியாதே அப்படின்ட்டு நான் என் பாக்கெட்ல எப்போதும் பைபிள் டெக்ஸ்ட் எழுதி வாசித்து வச்சிருப்பேன், எப்போதும் வச்சிருப்பேன். அந்த ஏசாயா 40வது அதிகாரம் அந்த 2 they that wait on the Lord shall renew their strength when they run they won't, அந்த அந்த வசனத்தை நான் வாசித்து அதை எடுத்து வாசிட்டு, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை நான் கிளைம் பண்றேன், எனக்கு நீ பலன் கொடுக்கணும், நான் கண்டிப்பா இதை ஓடி முடிக்கணும் அப்படின்னு சொன்ன. அப்படி கொஞ்சம் நேரத்துல எனக்கே அறியாமே ஒரு சர்ஜ் ஆஃப் ஹெல்ப் எனக்கு வந்துச்சு. பிறகு சிரிச்சுட்டே ஓடி முடிச்சேன். அதாவது டிட்டர்மினேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். அதுல கடவுள் தேவன் நம்மோடு இருக்கணும். நம்முடைய டிட்டர்மினேஷன் நம்ம சொந்த எனக்கு தெரியும்பா உனக்கு என்ன அப்படி அந்த போட்டியில கிடையாது. தேவன் மேல நம்பி வைத்து தாழ்மையா அவரை விசுவாசிக்கும் அந்த டிட்டர்மினேஷன் ரொம்ப தேவை. அப்போ உறுதியோடு வாழணும். ஓகே, இதுக்கு சில நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்க போறேன், 3 இல்ல 4. ஓகே, ஒன்னு வந்து மார்ட்டின் லூத்தர், ஏன்னா த ஃபேமஸ் ரிஃபார்மர், கேத்தலிக் சர்ச்ல இருந்து ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சே இருந்தது மார்ட்டின் லூத்தர். அவருக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ போராட்டங்கள் இருந்தது. அவர் he was in the ஜெயில போட்டாங்க. போட்ட பிறகு அந்த ஜெயில அந்த கஷ்டத்துல தான் அவர் நினைச்சிருக்காரு நியூ டெஸ்டமெண்ட்டை ஜெர்மன்ல டிரான்ஸ்லேட் பண்ணார். அது பிறகுதான் நமக்குலாம் இங்கிலீஷ் எல்லாம் வந்த, ஜெர்மன் டிரான்ஸ்லேட் பண்ண பிறகுதான் நமக்குலாம் வந்துச்சு மற்றபடிக்கு. ஸோ மார்ட்டின் லூத்தர் அந்த சிறைச்சாலையில இருந்துட்டு நான் ஐயோ என்னை சிறைச்சாலையில போட்டானே உட்காந்து அழுதுகிட்டு திட்டிக்கிட்டு இருக்கல. அவர் என்னச்சார் அந்த டைம் அந்த இடத்த என்னச்சார் அந்த அனுபவத்தை தேவனுடைய மகிமைக்காக உபயோகிச்சார். அப்பதான் என்னச்சுதாராம் டிரான்ஸ்லேட் பண்ணார் புதிய ஏற்பாடு. அதே போல பெத்தோவன் கிரேட் மியூசிஷியன் இல்லையா, அவன் பெரிய இசைக்கலைஞர். அவன் என்னச்சுதானா அந்த பெரிய இசைகளெல்லாம் அவன் என்னச்சு எப்ப தெரியுமா, குருடான ஆனப்புறம், அவர் கண்ணு பிளைண்ட் ஆனப்புறதான் அவர் அதை கம்போஸ் பண்ணாராம். குருடாயிட்டேனேன்னு சொல்லிட்டு அவர் படுத்து தூங்கல. அந்த நேரத்துல உட்காந்து இந்த உலகத்தே ஹை எஸ்டீம் பண்ண மாஸ்டர் பீசஸை கம்போஸ் பண்ணது குருடான பிறகு. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு ஹீ சேஞ்ச் ஹிஸ் வேலி இன்டு அ ஸ்ப்ரிங். எப்படி அவருடைய வேலையை எப்படி ஸ்ப்ரிங்காக மாத்தினாரு, அது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஜான் பனியன் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எழுதினவர், அவரும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதை எழுதுறது அவரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது தான். அவரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து இது ஒரு ஆலகரிக்கா எழுதுறாரு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே எப்படி ஒரு போராட்டம், அந்த சிலுவை நோக்கி போகும்போது என்னென்ன போராட்டங்கள்லாம் வரும், அதுதான் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். ஒவ்வொரு போராட்டங்களையும் ஜெயித்து அவன் போறான். அதுதான் அந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். அதை கம்போஸ் பண்ற, அதை எழுதுறதுக்கு அவருடைய அந்த மைண்ட் வந்தது, அந்த டிட்டர்மினேஷனும் தேவன் மேடைய பலனும் அவரிடத்துல இருக்க விசுவாசம் இருந்ததுனாலதான் அவர் அப்படி செய்ய முடிந்தது. அதுக்கு அடுத்தது நான் என் ஃப்ரெண்ட் ஒரு பிள்ளைய பற்றி நான் சொல்ல போறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அமெரிக்கன் தான். நான் பனாரஸ்க்கு நான் ஒரு 2010 நான் பனாரஸ் என்ற ஒரு அசைன்மெண்ட்ல நான் போகும்போது டெல்லியில உள்ள ஆஃபீஸர் சொன்னாங்க, நான் அந்த ஸ்லம் ஸ்கூல்ஸ்லாம் ஸ்லம்ல எங்கென்னலாம் ஸ்கூல் இருக்குதோ அதுகளை பார்க்கணும்னு சொல்லி, அதான் என்னுடைய ப்ராஜெக்ட். அப்போ டெல்லியில உள்ளன்னு சொன்னா பனாரஸ்ல ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கு, அங்க போய் பாருன்னு சொல்லி அங்க அனுப்பி அங்க போனோம். அங்க போனா காணின்னு அமெரிக்கன், அவ கலிஃபோர்னியா பொண்ணு தான். அவ அங்க வந்து ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கா. ஒரு சின்ன இடம், ஒரு மாதிரி ஒரு பெரிய இடம்ல ஒரு இடத்துல ஒரு வாடகைக்கு. அப்போ அவ எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவட்ட பேசும்போது, எப்படி நீ இந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்டேன். சொன்னா அவ வந்து ஒரு இந்தியனை கட்டியிருக்கா அமெரிக்காவில் இருக்கும்போது. அந்த இந்தியன் வந்து நல்ல பெரிய ஃபேமிலி, அங்கே ஆந்திராவில் உள்ள அங்கே ஆந்திரா. ஸோ அவள் இங்கே இப்போ கல்யாணம் கட்டிட்டு அவன் சொன்னா நம்ம கொஞ்ச நாள் இந்தியாவுக்கு போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கான். வந்திருக்கும்போது அங்கே அவங்க ஆந்திராவில் இருந்துட்டு பிறகு பனாரஸுக்கு அவனுக்கு ரொம்ப இஷ்டம், பனாரஸ் போகலான்னு போகும்போது அங்கே இருக்கும்போது அவன் பிறகு அங்கே இருந்துட்டு பிறகு கொஞ்ச நாள் அவன் விட்டுட்டான் அவளை. அவள் தனியாயிட்டா. ஸோ அங்கே தனியாக அவள் அந்த இன்னொரு நாட்டில் ஒரு 3-4 வருஷம் தான் ஆயிருந்திருக்கு. அவளுக்கு இந்தியாவை பற்றி ரொம்ப தெரியாது, பாஷை தெரியாது. அங்க இருந்துட்டு அவ என்ன செய்யணும் ஒரே கவலையும். அவ சொல்றா, நான் என்ன செய்யணும், இப்படி இருக்கேன், நம்ம வாழ்க்கை என்னன்னு சொல்லி
அப்படி தவிச்சிட்டு இருக்க நேரத்துல அவளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த ஸ்லம்ல இருக்க பிள்ளைகள், அந்த தோட்டி பிள்ளைகள், நம்ம எல்லாம் தோட்டின்னு சொல்ல அந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் அந்த ரோட்ல விளையாடிட்டு ஓடிட்டு கிடக்கு, ஸ்கூலுக்கே போகாம. ஒன்னு அவருக்கு மனசு வந்திருக்கு, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. உடனே என்ன செய்துக்கா, வெரண்டாவில் அடுத்த நாளே பிள்ளைகளெல்லாம் போய் அங்கங்க தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து வச்சு அதுகளுக்கு படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டா. ஆரம்பிச்சு இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய ஹை ஸ்கூலா மாறி இருக்கு. நாங்க ரொம்ப ஐ எம் வெரி இன்வால்வ் இன் தட் ஸ்கூல். நிறைய அந்த பிள்ளைகளுக்கு நாங்க ஹெல்ப் பண்றது. ஸோ அந்த பெரிய ஆனா அவ சொல்றா, அந்த நேரத்துல நான் விட்டுட்டு இந்தியா அமெரிக்காவுக்கு போயிருந்திருக்கலாம், பட் எனக்கு என் மனசுல இல்லைன்னா அவர் ரொம்ப நல்ல கிறிஸ்டியன். அவ அவ சொல்வா, நான் அவ வீட்டுல ஒரு கட்டில் கூட கிடையாது, அவ பாயில தான் படுப்பா. நான் சொன்னேன், நீ வந்து எப்படி காணி அமெரிக்கன் கலிபோர்னியால வளர்ந்தவா, நீ எப்படி இந்த மாதிரி நீ வாழ்றான்னு கேட்கும்போது அவ சொல்றா, அந்த பிள்ளைகள், என் பிள்ளைகள் எல்லாம் அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் வராங்க, அவங்க பாயில தான் படுக்காங்க, அதே மாதிரி நானும் பாயில தான் படுக்கிறேன்னு சொல்றேன். அதாவது அப்படிப்பட்டு தன்னை வாழ்க்கையை ஒரு டிட்டர்மினேஷனும் ஒரு விசுவாசத்தோடும் வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய அந்த அவருடைய கஷ்டமான அனுபவத்தை ஒரு நல்ல விதமாக மாத்திருக்கு. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு அது. அதே மாதிரி இன்னும் லிங்கன் என்னன்னா, பெரிய ஃபேமஸ் பிரசிடென்ட் லிங்கன், அவரும் சிவில் வார் இல்லாட்டா அவர் நினைச்சிருக்க மாட்டாரு, அந்த இமான்சிபேஷனுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்க முடியாது, அந்த இந்த ஸ்லேவ்ஸை ஃப்ரீ பண்ணியிருக்க அந்த இதெல்லாம் அந்த ரொம்ப பிந்தி தான் வந்திருக்கும். ஆனால் அவர் அவர் செய்தது அந்த ஸ்லேவ் அந்த அந்த வார் வெரி வெரி பிட்டர் வார், சிவில் வார்ல அவர் என்ன செய்தார், அதை டர்ன் இட் அரவுண்ட் டு பிரிங் அ பிளெஸிங் டு ஆல் பீப்புள் இன் அமெரிக்கா. ஸோ இதுதான் நல்ல எக்ஸாம்பிள். அதாவது அப்படி இதெல்லாம் பெரிய பெரிய எக்ஸாம்பிள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இப்படி பெருசாக நம்ம செய்யட்டாலும் நம்முடைய கஷ்டங்களிலும் நம்முடைய துன்பங்களிலும் நாம் என்ன செய்யணும், தேவனிடத்துல நாம் இருக்கணும். அடுத்தது இந்த நேர்மை, இன்னொன்னு அதான் அந்த செய்வதற்கு நேர்மையான மனநோக்கம், அதாவது பாசிட்டிவ் மைண்ட் வேணும். நெகட்டிவா சொல்லிக்கிட்டே யாமா இப்படி இருக்கு இப்படின்னு நெகட்டிவா இருந்தா அப்புறம் நம்மளுக்கு ஸ்பிரிட்டும் நெகட்டிவ் ஆயிரும். இல்ல இப்படியா இருக்கு, இதை எப்படி இதை வித்தியாசமா நினைக்கலாம், இதை எப்படி மாத்தலாம், அப்படிப்பட்ட ஒரு திங்கிங் வந்து ரொம்ப முக்கியம். கஷ்டமான அனுபவங்கள் வந்து நீரூற்றை போல அது மாற்றுவதற்கு அது முக்கியமான ஒரு காரியம். அதனாலதான் ஏசு அந்த மகன் அந்த மகன்கிட்ட அந்த ஆள்கிட்ட சொல்றாருல, நீ என்ன செய், விசுவாசி. ஓகே, விசுவாசி. அப்போ அவன் சொல்ல, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான், உதவி செய்யும்னு அவர்கிட்ட கேட்கான். ஆனா ஏசாமி நீ விசுவாசிங்க, அவன் விசுவாசித்தான் கடைசியில், அதனால அந்த பிள்ளை சோமாச்சு. அதனால அதே போல நாம் என்ன செய்யணும், தேவனிடத்துல எப்போதும் விசுவாசத்தோடு இருந்து அவரிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. முதலாவது தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 1 5வதுல நமக்கு 1 தெசலோனிக்கர் 5 நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். 5வது அதிகாரம் என்ன சொல்றார் பவுலப்போஸ்தலன், என்ன சொல்றார், நம்முடைய வாழ்க்கை இந்த தாட்டுக்கு ரொம்ப ஒத்து போகுது எனக்கு. ஓகே, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன சொல்லணுமா, அவர் சொல்றாரு, பி ஜாய்ஃபுல், ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ், ரிஜாய்ஸ் இன் த லார்ட். இந்த பாட்டு படிப்பால் அந்த பாட்டு இதுல இந்த வசனத்துல தான் வந்தது. தமிழ்ல என்ன பண்றது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ராணிகா 1 Thessalonians 5:16-18. ஓகே, எல்லாவற்றிலும் சோஸ்திரம் செய்யுங்கள். அதாவது இந்த 3 இதுதான் இயேசு சுவாமி மேல உங்களுக்கு கடவுள் வைத்த திட்டம்னு சொல்றாரு பவுலப்போஸ்தலன். அதனால என்ன அனுபவம் இருந்தாலும் இந்த இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வர்றதுக்கு இந்த வசனம் நமக்கு கடவுளுடைய கிருபையால் நம்ம என்ன செய்யலாம், என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் என்ன செய்யணும், திருப்தியா நான் கடவுளை விசுவாசித்து அதுல நான் தைரியமா இருக்கணும். அந்த மைண்ட் நமக்கு ரொம்ப தேவை. அப்படி செய்யும் போது என்னது, நாம் எல்லாவற்றிலும் தோத்திரம் செய்யுங்கள் சொல்றார். நான் நிறைய தடவை ஆண்டவரே தோத்துறப்பா, இந்த எல்லா அதாவது தினமும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவத்திலும் நம்ம காரியங்களை பார்க்கும்போது அந்த துதி செலுத்துற அந்த மைண்ட், அந்த ஆட்டிடியூட், அந்த தாட்டை நம்முடைய மனசுலயே டெவலப் பண்ணி கடவுளோடு உறவாடினா எவ்வளோ சமாதானமா இருக்கு. அதனால் நீங்களும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயமாக அந்த அனுபவத்தை பெற கடவுள் உதவி செய்வாரா. கடைசியில அந்த 7வது வசனத்துல என்ன சொல்லுது, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சன்னிதானத்தில் காணப்படுவார். அதாவது அவங்களுடைய கஷ்டங்களை
நன்மையாக திருத்தி விட்டது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையின் போராட்டங்களை அவர்கள் ஜெயித்ததும் அல்ல, அவருடைய கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பலத்தால் அதை அவர்கள் ஜெயித்ததும் அல்ல, அவர்கள் என்ன செய்வாங்க கடைசியில பலத்தின் மேல் பலன் அடைவார்கள் இந்த அனுபவத்தை. பாசிட்டிவா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழும்போது அது என்ன செய்யுது, நமக்கு பலன் மோர் அண்ட் மோர் என்ன செய்யுது, நமக்கு பலன் கொடுத்து சியோனிலே தேவ சன்னிதானத்தில் காணப்படுவார். நம்ம என்ன செய்வோம், கடவுளுடைய பிரசனத்திலே அவர் முன்னால என்ன செய்யுமா, கடவுளோடு நம் நித்திய காலம் வாழ்வதற்கு அவர் முன்பாக நாம் என்ன செய்யுமா இருக்க முடியும். ஸோ இந்த 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 வசனம் 3 நம்முடைய ஹியூமன் ஜேர்னி, நம்முடைய ஹோல் வாழ்க்கையை பற்றியே இது இருக்குன்னு நான் இதை புரிந்து கொண்டதை நான் உங்களுக்கு இந்த தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணேன். ஆகையால் உங்கள் ஒவ்வொரு அனுபவத்திலும் என்ன கஷ்டங்கள் என்ன வேதனையா இருந்தாலும் தேவனிடத்துல அவரிடத்துல உம்மிடத்துல கொடுக்கிறேன் சுவாமி, உம்மிடத்துல என் கையை அப்படியே அவர் கையில நான் அப்படியே ஆண்டவரே உம்முடைய கையில ஒப்பிச்சுட்டேன் சுவாமி, நீர் நடத்தும், நான் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு மனசிந்தையோட இருந்து போது நம்ம அப்படியே கடவுளோடத்துல வெயிட் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டு ஓடுறதுல நீங்க எல்லாரும் உங்கள்கிட்ட அனுப்புது. நான் இப்ப ரொம்ப மெடிடேஷன் செய்யறேன், அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. நான் உங்களை எல்லார்ட்டையும் சொல்றேன், ஜெபம் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஏசாமி அப்படியே வெயிட் பண்ணுங்க கடவுள் நம்ம இடத்துல பேசுறதுக்கு. எனக்கு இன்னும் எனக்கு எப்போதும் ஞாபகம், நான் சின்ன பிள்ளைங்க எப்பவும் காலேஜ் படிக்கும்போது நினைக்கிறேன், கிரேஸ் அத்தை மிஸ்ஸஸ் கோமர் என்கிட்ட சொன்னாங்க, இப்போ அந்த ஜெபத்தை பண்ணும்போது சொன்னாங்க, அத்தை சொன்னாங்க, ஜெபம் பண்ண பிறகு நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும் கடவுள் நம்ம இடத்துல பேசுறத. ஸோ ஐ திங்க் ஷீ ஹட் டெவலப் தட். நான் அதை ரொம்ப டெவலப் பண்ணேன், இப்போ ரொம்ப அதை யோசிப்பேன். அத்தை அப்படி சொன்னாங்க, அதே மாதிரி நானும் ரொம்ப உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என் இடத்துல பேசும், உடைய சத்தத்தை நான் கேட்கணும், நீர் என்ன சொன்னீர், என் விண்ணப்பத்தெல்லாம் கேட்டீர், நீர் என்ன பதில் சொல்றீர் சுவாமி, எனக்கு பதில் கொடுங்க சுவாமி அப்படின்னு வெயிட் பண்ணும்போது கடவுள் நிச்சயமா பதில் கொடுப்பாரு எல்லா தடவையும். ஸோ நீங்களும் உங்க அனுபவத்துல அந்த மாதிரி அதை அனுப்பும்போது நாம் என்ன செய்யணும், திடன் கொண்டு என்ன வாழ்க்கையில அனுபவம் இருந்தாலும் நான் வெற்றியோடு ஜெயித்து என்ன செய்யலாம், அவர் அவர் முன்னாக பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சந்நிதியில் சியோனில் நாம் அவரிடத்தில் காணப்பட தேவன் அருள் புரிவார். அதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுக்க ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு நான் இந்த ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை பேசுகிறேன். சரியா? டன்.